ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துட்டு லோக்கிஸ் டைம். இந்த டைமில் நம்ம பார்க்க போகிற கார் ஆடியில் A4. ரஜினி முருகன் படத்தில் சிவகார்த்திகேயன் சாரும் கீர்த்தி சுரேஷ் மேடம் அப்புறம் சூரியண்ணா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஷோரூமில் வந்து காமெடி பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த காரை தான் நம்ம இப்போ பார்த்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த காரோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காரோடைய விலை எவ்வளோன்னு பார்த்தலாம். சென்னை ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் 3 வேரியண்ட் வருது. ப்ரீமியம் ப்ளஸ் டெக்னாலஜி. ப்ரீமியம் 58,44,000 ஆன் ரோடில். ப்ரீமியம் ப்ளஸ் வந்து 63,80,000. டெக்னாலஜி 68,59,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வரும். இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த கார் ஒரு அப்டேட்டட் வெர்ஷன். பழைய ஆடி A4க்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கிரில் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். நல்ல ஒரு அக்ரெசிவான லுக்கில் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா வண்டி அப்படியே முறைச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஆங்க்ரியான லுக்கில் இருக்கும். LED மேட்ரிக்ஸ் லைட்ஸ் இருக்குது. அப்புறம் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆடி A4ஓட அதே சில்வெட் டிசைன் தான். ரொம்ப டிசைன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் ஒரு ப்ரீமியமான அந்த ஆடி A4உடைய அந்த டிசைன் லாங்குவேஜை கேரி பண்ணியிருப்பாங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த LED லைட்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த காரில் வந்து 2 சீட்டுக்குமே டிரைவர் கோ பேசஞ்சர் 2 பேருக்குமே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இருக்குது. லம்பார் சப்போர்ட்டோட 3 zone கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. ஃப்ரண்ட் 2 பேர் தனித்தனியாக கிளைமேட் கண்ட்ரோல் AC செட் பண்ணிக்கலாம். பேக்கில் இருக்கவங்களுக்கும் டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிக்கலாம். தை சப்போர்ட் லேக்கிங் டூ மச். உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே அப் டு த டாப் நாச்சில் இருக்கும். சூப்பராக அந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் குறைய சொல்லாத மாதிரி யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் வந்து பயங்கர குவாலிட்டியாக இருக்கும். அண்டு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்க்கிங் அசிஸ்ட், இது எல்லாமே ஸ்விட்சஸாக கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்கல் பட்டன்ஸ் என்றைக்குமே வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப டிஸ்ட்ராக்ஷனை கொடுக்காது. இந்த ஆடி A4உடைய டைரக்ட் காம்படிட்டர்ஸ் யாருன்னா BMWவில் 3 Series, ஜாகுவாரில் XE, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸி அண்ட் எலிகண்ட்டாக இருக்கக்கூடிய பென்ஸில் C கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து வால்வோவில் வந்து பார்த்திங்கன்னா S60 வேரியன்ட் கூட இந்த வண்டியோடைய டைரக்ட் காம்படிட்டராக இருக்கும். ரியரில் LED லைட்ஸ், அப்புறம் அந்த ஸ்போர்ட்டியாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் பார்க்கவே ரொம்ப ஸ்போர்ட்டியராக இருக்கும். அதுவும் இந்த ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆடிக்கு வந்து ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல் ஒரு லுக்கை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த ரெட் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை பறிக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். ஆன் ரோடில் நம்ம பார்க்குறப்ப கூட. அலாய் வீல் 17 and 18 inches. இப்போ இந்த வண்டியோட இன்ஜினை பார்க்கலாம். இந்த வண்டியில் வரக்கூடியது ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் தான். 2 லிட்டர் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின், TFSI. பவர் வந்து 190 ஹார்ஸ் பவரும். நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து 320 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். ஸோ இன்ஜின் வந்து ரொம்ப பெப்பியாக இருக்கும். உங்களுக்கு பழைய ஆடி A4 வந்து பார்த்திங்கன்னா 1.4 லிட்டரில் TFSI வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெப்பியாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆடி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்னஸோடு கலந்த பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. என்னன்பா இப்போ ஆடி A4ல் உட்காந்துட்ருக்கோம். தை சப்போர்ட் கொஞ்சம் லேக்கிங்காக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. சீட் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், 3 பேர் வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்களா, இங்கே இருக்குது, இவ்வளோ தான் இடம் இருக்குது, 3 பேர் உட்கார முடியாது. இது இல்லாமல் இங்கே ஹம்ப் இருக்குது, மேடு. கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்களுக்கெல்லாம் கம்ஃபர்ட்டாக ஆகிரும் இந்த சீட்டு. நான் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கேன், எனக்கு இந்த சீட்டு பேக் சீட், அதாவது இந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. AC ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட். இங்கே ஒரு 2 USB, அப்புறம் இங்கே ஒரு 12 volt சாக்கெட். மேகசின் ஹோல்டர். இது பிளாஸ்டிக்கு, இது லெதர், இது சாஃப்ட் டச் மெட்டீரியல். சன் பிளைண்ட் இருக்குது. டாப் வேரியன்ஸில் பேக்கில் கூட உங்களால் டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். 3 zone கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறம் இந்த காரில் வந்து சன்ரூஃப் இருக்குது, மொட்டை மாடி அவைலபிள். அண்ட் 30 கலரில் உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங், உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைட்டிங் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பூட் ரிலீஸ் இருக்குது. கையை தொடாமல் நீங்கள் வந்து பூட்டை வந்து ஓப்பன் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த வண்டியில் வந்துடும். அடுத்ததாக ஒயர்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜர். இப்போ ஃப்ரண்ட் சீட்ஸில் போய்ட்டு அதெல்லாம் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஆடி பார்க் அசிஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் பார்க்கிங் பண்ணுறப்ப ஆக்சிலேட்டர் கியரில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கை மட்டும் நமக்கு அசிஸ்ட் பண்ணி நம்ம பார்க் பண்ணுறப்ப நமக்கு சென்சார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணும். அடுத்து இந்த காரில் வந்து மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்குது. 12 வோல்ட் மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் நமக்கு கொஞ்சம் ஃபியூல் எக்கனமி கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பவர்ட் சீட்ஸ் வந்து டிரைவர் சீட் மெமரி ஃபங்க்ஷனும் இருக்குது. இந்த ஆடியில் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் பார்க்குறப்ப 8 ஏர்பேக்ஸ், அப்புறம் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்க்கிங் சென்சார்ஸ், ரியர் வியூ கேமரா, ஆட்டோ ஹோல்டு அசிஸ்ட் இருக்குது, ஏபிஎஸ், அப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்விட்சபிள், டயர் ப்ரெஷர் மானிட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த காரில் வரக்கூடிய சவுண்ட் சிஸ்டம் வந்து ஒரு ப்ரீமியமான பிராண்டில் இருந்து பேங் அண்ட் ஒலிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு 3D சவுண்ட் சிஸ்டம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கேட்குறதுக்கு. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ப்ரீமியம் மாடல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். இதுவே நீங்கள் டாப் வேரியன்ட் டெக்னாலஜி எல்லாம் போனோன்னா ஆடியில் விர்ச்சுவல் காக்பிட் ப்ளஸ் வரும். A6 இருக்க மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல், பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் இந்த காரில் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் வந்து 10.1 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன். ஃபீட்பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிவாக சூப்பராக இருக்கும். இந்த பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அப்படியே டாக்டைலாக சூப்பராக இருந்தது. அதுதான் குவாலிட்டி ஆஃப் ஆடி A4. ப்ரீமியம் மாடலில் நார்மலாக ரவுண்டட் ஸ்டியரிங் இருக்கும். இதே டெக்னாலஜி வேரியண்ட்டில் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் கிடைக்கும். பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து ப்ரீமியம் மாடல்லேருந்தே நமக்கு கிடச்சிரும். அண்ட் ஆட்டோ டிமிங் மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் இருக்குது பார்த்தீங்களா, வெளியே பார்க்குற கண்ணாடி, அதிலே வந்து உங்களுக்கு ஆட்டோ டிம்மிங் ஆப்ஷனோட வந்துடும். வித் ஆப்ஷனல் மெமரி ஃபங்க்ஷனோட எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டீரியர் மிரர்ஸ். இந்த காரில் இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டமில் டோட்டலாக 19 லவுட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 16 சேனல் ஆம்ப்ளிஃபையரோட மொத்த அவுட்புட் வந்து 755 வாட்ஸ். ஸோ ஒரு கான்சர்ட் ஹாலில் நீங்கள் ஒரு மியூசிக் கேட்குற மாதிரி இருக்கும் இந்த காரில் இருக்கக்கூடிய பேங் அண்ட் ஒலிவ்சன் மியூசிக் சிஸ்டமில். அப்புறம் இந்த காரில் இன்பில்ட்டாகவே வந்து நேவிகேஷன் ஆப்ஷன்ஸ் வந்துடும். நீங்கள் டிஎஃப்டி டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். ஆடியோடைய நியூ MMI சிஸ்டம். ஃப்ரண்ட்டு சீட்டு கூட பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கவங்களுக்கு ஓகே, ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களுக்குலாம் இந்த சீட் பத்தாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. எனிவே தின்னாக இருக்க பர்சன்ஸ் வரி பண்ணிக்க தேவையில்லை. ரொம்ப ஃபேட்டாக இருக்க பர்சன்ஸ் தான் கொஞ்சம் பேர்டனாக இருக்கும். சின்ன சீட்டு தானே. ஸோ இந்த காரோடைய என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, டிசைன் ஆகட்டும், உங்களுக்கு இன்டீரியர் ஆகட்டும், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டர்ஸ் மத்தியில் வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் இந்த காரை நம்ம வாங்குறதா இருந்தால் இதோடைய ஸ்ட்ராங்கான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்க்காக நம்ம வந்து வாங்கலாம். அண்டு உள்ளே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் குவாலிட்டிக்காக நம்ம இந்த காரோடைய ஒரு ப்ரிஃபரன்ஸாக வைக்கலாம் கம்பேர்ட் டு த காம்படிட்டர்ஸ். அந்த காரோடைய இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீட் 241 km/h வந்து டாப் ஸ்பீட் வந்து அச்சீவ் பண்ணுன்ட்டு ஆடியில் கிளைம் பண்ணியிருக்காங்க. 0 to 100 வந்து 7.1 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு அச்சீவ் ஆகும். ஸோ இந்த 2 லிட்டர் TFSI இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெப்பியாக இருக்கும். நீங்கள் ஒரு 4 பேர் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு செடான் ஆடி ப்ரீமியம் கிளாஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கார் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைட் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் ஆடி வந்து ஒரு கம்ஃபர்ட் கலந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹைலைட்டே. அப்புறம் ஒரு ப்ரீமியமான அதோட கிளாஸ், ஒரு ஆடி பிராண்டை நம்ம ஓன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக இந்த ஆடி A4க்கு வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஸோ நீங்கள் உங்கள் கையில் 60 லட்சத்துலேருந்து ஒரு 70 லட்சத்துக்குள்ளே உங்கள் பட்ஜெட் இருந்ததுன்னா, உங்கள் கையில் காசு இருந்தால் நீங்கள் எந்த ப்ரீமியம் பிராண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, எந்த காரை வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு ஆடி வந்து பிடிக்கும், அதுவும் ஆடியில் எந்த காரை பிடிக்கும் அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம எந்த மாதிரியான கார் வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்றது உங்களோட சஜஷன் சொன்னீங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. ஸோ மீட் யூ அட் த நெக்ஸ்ட் வீடியோ. பை நண்பா, டேக் கேர், பாய்.